ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு கேர் மோட்டோ வ்ளாக்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் ரைட் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய OnePlus 8 Proக்கு வந்து நான் வாங்கினதுலேருந்து ஒரு 15 to 20 டேஸாக நான் வந்து டெம்பர் வந்து ஒட்டவே இல்லை, டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டவே இல்லை. மதுரை போயிருக்கும்போது ஒரு தடவை மதுரை போயிருக்கும்போது அங்கே போயிட்டு நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி OnePlus வந்து டெம்பர் ஓட்டணும் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து 800, 900, 1000 அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது இவ்வளோ கூட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் எப்போயுமே சென்னையில் வந்து ரெகுலராக நான் வந்து ஒரு இடத்துல ஒட்டுவேன், அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் சரி ஓகே சென்னையில் போய் ஒட்டிக்கலாம், அது வரையும் இதை வந்து நம்ம வந்து ஒட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி டெம்பர் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் கார்டு மட்டும் நான் வந்து வச்சு நான் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ நான் ரீசெண்டாக சென்னை போயிருக்கும்போது நான் போயிட்டு அந்த டெம்பர் கிளாஸ் வந்து நான் மாற்றிட்டேன். அப்போவுமே இந்த மொபைலுக்கு வந்து OnePlus 8 Proக்கு யூவி டெம்பர் கிளாஸ் அப்புறம் வந்து நார்மல் டெம்பர் கிளாஸ் இது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. சரி நான் நார்மல் கிளாஸே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து எட்ஜு உள்ள ஒரு கர்வ் எட்ஜ் உள்ள ஒரு டிஸ்பிளேயே, இதுக்கு வந்து நம்ம யூவி டெம்பர் ஓட்டினா தான் இது வந்து கரெக்டாக போய் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் யூடியூப்பில் நிறைய ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்ததில் எல்லாருமே வந்து இந்த OnePlus 8 Proக்கு மேக்ஸிமம் வந்து இந்த யூவி டெம்பர் தான் ஒட்டினாங்க. சரி ஓகே அப்போ நம்மளும் யூவியே ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டியாச்சுங்க. ஒட்டினதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒட்டினதுக்கப்புறம் டெம்பர் நல்லா இருந்துச்சு, கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு, அந்த கர்வ்டு எட்ஜஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக போயிட்டு உட்காந்துச்சு, எல்லாமே ஓகே. யூவி டெம்பர்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நல்லா தான் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரில, என்னோடய வேர்வை பட்டுச்சா இல்லை ஏதாவது வந்து தண்ணி பட்டுச்சான்னு தெரில. பட்டதுக்கப்புறம் இந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டின இடம் அந்த யூவி அந்த க்ளூ மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று ஊற்றுறாங்க. அது வேணால் நான் வந்து சைடில் டிஸ்பிளேல வேணால் கொடுக்குறேன், அது மூலம் நீங்கள் வந்து வேணால் அந்த ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, இப்படி தான் வந்து இந்த யூவி டெம்பர் வந்து இப்படி தான் வந்து ஒட்டுறாங்க. இது ஒட்டுனதில் அந்த லிக்யூட் மாதிரி இருக்குல்ல, அந்த லிக்யூடில் தண்ணி பட்டால் அந்த லிக்யூட் வந்து ஒரு மாதிரி பிசுன்னு அப்படியே வந்து வெளியேறிடுது. அது வெளியே நமக்கு ஒரு மாதிரி அது வந்து அது கையில் வந்து நம்ம எடுத்து அப்படி காலில் பேசும்போது காலில் ஒட்டிக்குது, கையில் வந்து யூஸ் பண்ணும்போது கையில் வந்து பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கர்வ்டு எட்ஜஸ் அப்புறம் கீழே மேலே டாப் அண்ட் அப்புறம் பாட்டம்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி திட்டு நின்றுது. இது டிஸ்பிளே பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாகுது. நான் இப்போ என்னோடய மொபைல் காட்டுறேன், இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாதிரி அப்படியே திட்டாக வந்து நின்றுது. இது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இது தண்ணி படும் போதெல்லாம் வந்து இது வந்து லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிட்டே இருக்குது. நம்ம பழைய நார்மல் டெம்பர் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் கார்டு கிளிஸ்ட் வந்து ஒட்டுவாங்க, அது வந்து ப்ராப்ளமே இல்லை. அது என்ன தண்ணி பட்டாலும் என்ன பட்டாலும் அது வந்து அப்படியே இருக்கும், அதில் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பேசாமல் அதுவே ஒட்டியிருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ ஏன் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியணும் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் வந்து தேவையில்லாமல் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நான் வந்து இதை வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு கர்வ்டு எட்ஜஸ் உள்ள மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒட்டுங்க. லைட்டாக தண்ணி கொஞ்சம் தான் பட்டிருக்கும், பட்டதுக்கே அப்படியே ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. நீங்களும் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து யோசிச்சுட்டு பண்ணுங்கள். நான் வந்து யோசிக்காமல் வந்து ஒட்டிட்டேன். சரி ஓகே இது எல்லோரும் மேக்ஸிமம் இதாக ஒட்டுறாங்க, கர்வ்டு எட்ஜஸ் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒட்டிட்டேன்.
இது ஒட்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி தெரியுது. ஓகே நண்பா, நீங்கள் யாராவது இந்த மாதிரி கர்வ்டு எட்ஜஸ்க்கு நீங்கள் டெம்பர் ஓட்ட போகிறீங்கன்னா மேக்ஸிமம் நார்மல் டெம்பரே வந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒட்டுங்க. யூவி டெம்பர் வந்து வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூவி டெம்பருக்கு போங்க. வேறு நார்மல் டெம்பர் வந்து நீங்கள் ஒட்டிடுங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா இதுக்காக தான். யூவி டெம்பர் வந்து ஒட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து மணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மணி வேஸ்ட் பண்ணுறதா பரவாயில்ல, டிஸ்பிளே சுத்தமாக பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. என்னது இப்படி கர்வில் வந்து இது அழகே வந்து அந்த கர்வ்டு எட்ஜஸில் வந்து டிஸ்பிளே கர்வும் போது அந்த டிஸ்பிளே வந்து கர்வ்டாக இருக்கும், பார்க்கும்போது நல்லா இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா அந்த டிஸ்பிளேக்கு மேலே அப்படியே திட்டாக இருக்கனால அது பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. டெம்பர் எப்படியா மாற்றணும், என்னன்னு சொல்லி பார்ப்போம் நண்பா. யாராவது ஒட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டுங்க நண்பா. பாய், டேக் கேர் நண்பா. See you in the next video.